அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், பூட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமான வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஏழைகளுக்கான இசை நிகழ்ச்சியின் 6வது பதிப்பு, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு உதவி, வரலாற்று கட்டிடங்களால் ஏற்படும் சவால் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். எட்டாயிரம் பார்வையாளர்கள் முன் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது விருப்ப பாடல்களை பாடிய மைக்கேல் புப்லோவுடன் ஏழைகளுக்கான இசை நிகழ்ச்சியின் 6வது பதிப்பை சிறப்பாக நிறைவு செய்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். வரலாற்று சிறப்புமிக்க திருத்தந்தை 6ஆம் பவுல் அரங்கில் சுமார் 8000 பார்வையாளர்கள் முன்னிலையில் உலக புகழ்பெற்ற பாடகர் மைக்கேல் புப்லே அவர்கள் நோவா ஆப்பரா இசைக்குழு மற்றும் பேரருள் திரு மார்க்கோ ஃப்ரிசினா ஆகியோருடன் இணைந்து தனது புகழ்பெற்ற கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடினார். வத்திக்கானில் நடைபெற்ற ஏழைகளுக்கான இசை நிகழ்ச்சியின் 6வது பதிப்பு இதுவாகும். இதில் வறிய மற்றும் பின்தங்கிய சூழலைச் சேர்ந்த 3000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். குறிப்பிடத்தக்க வகையில் திருத்தந்தை லியோ அவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்பாகவே திருத்தந்தை அவர்கள் மைக்கேல் புப்லே அவர்களை சந்தித்து இசை நிகழ்ச்சியில் தான் கேட்க விரும்பும் பாடல்கள் குறித்து கலந்துரையாடினார். அவர் கூறிய பட்டியலில் பல பாடல்கள் இருந்தன. உண்மையாக சொல்வதனால் அவர் கேட்ட ஒவ்வொரு பாடலையும் நான் பாடவிருக்கிறேன். நீங்கள் பாடல் பட்டியலை பார்த்தால் அதில் பெரும்பாலானவை திருத்தந்தை அவர்கள் விரும்பியவையாகவே இருக்கும். அவருக்கு சிறந்த இசை ரசனை இருப்பதாக நான் கருதுகிறேன். இசை நிகழ்ச்சியில் நேர்ந்த இனிமையான தருணங்களுக்கு திருத்தந்தை அவர்களின் விருப்பங்களை மைக்கேல் புப்லே அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டதே காரணமாக அமைந்தது எனலாம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் இசையின் புனிதத்தன்மை மற்றும் மனித குலத்தை உயர்த்தும் அதன் ஆற்றல் குறித்து குறிப்பிட்டும் திருத்தந்தை லியோ அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். இசை என்பது நம்மை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் ஒரு பாலம் போன்றது. அது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஆன்மாவின் ஆழத்திற்கு எடுத்துச் சென்று அதை உயர்த்தவும் மன்னகத்தையும் விண்ணகத்தையும் இணைக்கும் ஒரு சிறந்த ஏணியாக மாற்றவும் ஆற்றல் கொண்டது. இதனைத் தொடர்ந்து கரவொலிகளும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியும் திருத்தந்தை 6ஆம் பவுல் அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்க வத்திக்கானின் 6வது ஏழைகளுக்கான இசை நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. ரோமையில் நடைபெற்ற புனித அமல உற்பத்தி விழாவில் திருத்தந்தை அவர்கள் நோயாளிகளை சந்தித்து ஜெபித்தார். ஸ்பானிய பாரம்பரியத்துடன் இணைந்த இந்த வரலாற்று விழா குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோம் நகரம் தனது திருவழிபாட்டு ஆண்டின் மிக பெரிய பெருவிழாக்களில் ஒன்றான அமல உற்பவ அன்னையின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக வீதிகளும் அங்காடிகளும் ஏற்கனவே அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் இப்பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8ஆம் நாள் காலை 7 மணிக்கு ரோமை நகர தீயணைப்பு வீரர்கள் அன்னை மரியாவுக்கு முதல் மரியாதை செலுத்துவார்கள். அந்த வகையில் இத்தாலியில் ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் என்றழைக்கப்படும் ஸ்பானிய படிகளுக்கு அருகிலுள்ள பியாசா தே ஸ்பானியா சதுக்கத்தில் உள்ள அன்னையின் திருவுருவச் சிலைக்கு அவர்கள் மலர் வளையம் சூட்டினர். இந்த ரோமானிய பெருவிழாவின் ஸ்பானிய பின்னணியை புரிந்து கொள்வது அவசியம். 1854ஆம் ஆண்டில் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட அமல உற்பவ கோட்பாட்டிற்கு ஸ்பெயின் நாட்டு கத்தோலிக்கர்கள் பெரும் ஆதரவு அளித்தனர். அதன் காரணமாகவே இன்றும் அவ்விழா ஒரு ஸ்பானிய முத்திரையை கொண்டுள்ளது. அமல உற்பவ அன்னை அந்நாட்டின் பாதுகாவலியாக விளங்குகிறார். இப்பெருவிழா நாளில் திருத்தந்தை அவர்களுக்கென தனி பாரம்பரியம் ஒன்றும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஸ்பானிய படிகளுக்கு சென்று அங்குள்ள மரியன்னையின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக ஜெபிப்பது வழக்கம். தீயணைப்பு வீரர்களைப் போலவே திருத்தந்தை அவர்களும் அன்னை மரியாவுக்கு மலர்களை காணிக்கையாக்கி அச்சொரூபத்தின் அடிவாரத்தில் ஒரு மலர்கொத்தை வைத்து ஜெபித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக திருத்தந்தை லியோ அவர்கள் அங்கு கூடியிருந்த நோயாளிகளை சந்தித்தார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு நிகழ்விற்காக அவர்கள் இங்கு வந்து கூடுகின்றனர். சொரூபத்தின் கீழ் உள்ள கிட்டத்தட்ட 40 அடி உயரமுள்ள இந்த தூணானது திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களால் அமல உற்பவ கோட்பாடு அறிவிக்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு
1857 எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித பேதுரு சதுக்கத்தில் தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்காக திருத்தந்தை லியோ அவர்கள் ஜெபம் செய்து போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் புனித பேதுரு சதுக்கத்தில் நடந்த புதன்கிழமை பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் திருத்தந்தை லியோ அவர்கள் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே புதிதாக தோன்றியிருக்கும் மோதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் புதிதாக தோன்றியிருக்கும் மோதல் குறித்தான செய்திகளால் நான் ஆழ்ந்த வேதனை அடைகிறேன். சாதாரண மக்கள் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேற நேர்ந்துள்ளது. அம்மக்களுக்கு நான் ஜெபத்தின் மூலம் என்னுடைய அருகாமையை வெளிப்படுத்துகிறேன். மேலும் இருதரப்புகளும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டு உரையாடலை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் தீவிரமடைந்த இராணுவ மோதல்களின் போது பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர், மேலும் பலர் காயமடைந்தனர். பிராந்திய எல்லை தகராறுகளே இந்த மோதலுக்கு மைய காரணமாகும். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முதல் திருத்தூது பயணத்தின் போது தனது வழக்கமான பொது பார்வையாளர்கள் சந்திப்பை நடத்தவில்லை. ஆயினும் இவ்வாரம் அவர் அதை மீண்டும் தொடங்கியுள்ளார். அங்கு அவர் ஆற்றிய மறையுரையில் இறப்பு குறித்து சிந்தித்து கிறிஸ்தவ வாழ்வில் அதன் இடம் குறித்து நினைவூட்டினார். இறப்பு என்பது நம்மிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு, அல்லது நம் உணர்வுகளையும் அமைதியையும் குலைக்காமல் இருக்க மெல்லிய குரலில் பேசப்பட வேண்டிய ஒன்று போன்ற சமூக தடையாக தோன்றுகிறது. இதனாலேயே பலர் கல்லறைக்கு செல்வதை தவிர்க்கிறார்கள். அங்கு நம் முன்னோர்கள் உயிர்ப்பின் காலத்திற்காக எதிர்பார்த்து ஓய்ந்திருக்கிறார்கள். எனவே இறப்பு என்றால் என்ன? அது உண்மையாகவே நம் வாழ்வின் இறுதி நிகழ்வா? மனிதனுமே இக்கேள்வியை கேட்கிறான். ஏனென்றால் தனக்கு மரணம் வரும் என்பதை அவனே அறிவான். இவ்வாறான சொற்களுடன் இறப்பை ஒரு முடிவாக மட்டும் பார்க்காமல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ற நிறைவில் வைக்குமாறு, அதாவது மனித குலத்தின் முழுமையான மீட்பின் பாதையில் இறப்பை ஒரு அவசியப்படியாக கருதுமாறு திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தது சிந்திக்கத்தக்கது. ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அதற்கான காரணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். நவம்பர் முதல் டிசம்பர் வரையில் ஆசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் நிலையற்ற வானிலை மாற்றங்களின் காரணமாக மோசமான மழையும் சூறாவளியும் பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளன. 1800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 900 பேர் காணாமல் போயுள்ளனர். லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் திருத்தந்தை லியோ அவர்கள் பாதிக்கப்பட்ட நாடுகளான இலங்கை, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, வியட்நாம் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு உதவிகளை அனுப்பியுள்ளார். திருத்தந்தையின் அறச்செயலர் இந்த அவசர கோரிக்கைக்கு முதலில் பதிலளித்துள்ளார். மூவேளை ஜெப உரையின் போது திருத்தந்தை அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது அருகாமையையும் ஜெபங்களையும் வெளிப்படுத்தினார். தென்திசை மற்றும் தென்கிழக்கு ஆசிய மக்களுக்கும் சமீபத்திய இயற்கை பேரழிவுகளால் கடுமையாக சோதிக்கப்பட்டு உள்ளவர்களுக்கும் எனது அருகிருப்பை வெளிப்படுத்த விரும்புகிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இழப்புகளால் வருந்தும் குடும்பங்களுக்கும் உதவி அளிப்பவர்களுக்கும் எனது ஜெபங்கள். அப்பகுதிகளில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒற்றுமை நடவடிக்கைகளால் ஆதரவளிக்க சர்வதேச சமூகத்தையும் நல்லெண்ணம் கொண்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பகுதிகளில் மழையும் வெள்ளமும் தொடரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மனிதாபிமான உதவிகளுக்கு வத்திக்கான் முதலில் முன்வரும் என திருத்தந்தை லியோ அவர்கள் உலகிற்கு காட்டியுள்ளது கவனிக்கத்தக்கது. முதன்முறையாக பெருவின் பாதுகாவலரான குவாதலுப்பு அன்னைக்கான திருப்பலி தலைமை ஏற்று நிறைவேற்றியிருக்கிறார் திருத்தந்தை லியோ அவர்கள். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். லத்தீன் அமெரிக்காவின் திருப்பயணிகளுக்கு டிசம்பர் 12ஆம் நாள் என்பது ஆண்டின் மிகவும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும். அதுதான் குவாதலூப்பே அன்னையின் பெருவிழா. இந்த ஆண்டில் முதல் முறையாக திருத்தந்தை லியோ அவர்களே புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற்ற இந்த விழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தினார். அமெரிக்க ஒன்றியத்தின் பாதுகாவலராகவும்
திருத்தந்தை அவர்களுக்கு இரண்டாம் தாய்நாடாக விளங்கும் பெருநாட்டின் அன்னையாகவும் குவாதலூப்பே அன்னை விளங்குவதால் இந்த நிகழ்வு திருத்தந்தை அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. மகிழ்ச்சி குறையும் இடமெல்லாம், திராட்சை ரசம் தீரும் இடமெல்லாம் அன்னை மரியாள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். குவாதலூப்பேவிலும் அதுதான் நிகழ்ந்தது. தெப்பயாக் மலையில் லத்தீன் அமெரிக்க மக்களுக்கு இறைவன் அவர்களை அன்பு செய்கிறார் என்ற மகிழ்ச்சியை அன்னை மரியாள் வழங்குகிறார். அந்த விழாவில் மரியன்னையை சிறப்பிக்கும் விதமாக தங்கள் பிராந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்திருந்த பல மெக்சிகோ நாட்டினர் முதல் வரிசைகளில் அமர்ந்திருந்தனர். அன்னை மரியா அவர்களின் பண்பாட்டோடு ஆழமாக பிணைந்துள்ளார். அன்னை மரியாள் 1531ஆம் ஆண்டு தோன்றிய போது புனித யுவான் தியாகோவிடம் அவருடைய தாய்மொழியில் பேசி அங்கே ஒரு சிறிய இல்லம் கட்டப்பட வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் அங்கிருந்து இறைவனுக்கு மகிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மோதல்கள், அநீதிகள், துன்பங்களின் நடுவில் இங்கே உன் தாயாக நான் இருக்கிறேன் அல்லவா என்று அன்னை கேட்கிறார். வாழ்க்கை வாழ முடியாததாக தோன்றும் தருணங்களில் இறைவனுடைய வாக்குறுதியை மீண்டும் ஒலிக்கச் செய்யும் குரலும் நம்மை தாங்கும் ஆறுதலான சமூகமும் அந்த அன்னைதான். இந்த தருணத்தை பயன்படுத்தி குடும்பங்களுக்காகவும் திரு அவைக்காகவும் உலகில் நிலவும் போர்கள் ஓயவும் அவர் ஜெபித்தார். பேதுருவின் வாரிசாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிக்காகவும் குவாதலூப்பே அன்னையின் முன்னிலையில் அவர் தனிப்பட்ட வேண்டுதலை வைத்தார். உண்மை கடவுளின் தாயே, இந்த பேதுருவின் வாரிசுக்கு உதவி புரியும். திருவயிற்றின் கனியாகிய கிறிஸ்துவை அடையும் பாதையில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் உறுதிப்படுத்த செய்வீராக. இறுதியில் லா குவாதலூப்பானா என்ற பாடல் பேராலயம் எங்கும் ஒலிக்க கண்களில் கண்ணீரோடு திருத்தந்தை லியோ அவர்களும் அந்த இசையில் இணைய லத்தீன் அமெரிக்க ஆன்மீக தனித்தன்மையையும் பக்தியையும் பிரதிபலித்த இந்த கொண்டாட்டம் இனிய சூழலில் நிறைவுற்றது. பெண்கள் திருத்தொண்டர்களாக பணியாற்ற வாய்ப்பு குறைவென்றாலும் அவர்கள் திரு அவையில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று வத்திக்கான் குறிப்பிட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். பெண்களை திருத்தொண்டர் பணிக்கு நியமிப்பது குறித்து வத்திக்கான் வேண்டுகோளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட புதிய ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பெண்கள் திருத்தொண்டராக பணியாற்ற வாய்ப்பு குறைவாக தோன்றினாலும் இந்த கேள்வி திரு அவையில் அதிக ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியுள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் கர்தினால் ஜுசப்பே பெத்ரோக்கி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் திருத்தொண்டர் நிலையை பற்றிய இந்த கேள்வியை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் அணுகுவது நியாயமானது என்று தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் முன்பே பரிசீலிக்கப்பட்ட இந்த அறிக்கை ஆலோசனை தன்மை கொண்ட ஒரு ஆவணமாகும். இது திரு அவையின் அதிகாரப்பூர்வ போதனையை வரையறுக்க முயல்வதில்லை. ஆய்வுக்குழு தாங்கள் கண்டறிந்தவற்றையும் ஆய்வு பயன்களையும் திரு அவைக்கு முன்வைக்கிறது. இத்துறையில் இறுதி முடிவையும் வரையறையையும் மேஜிஸ்டரியம் எனப்படும் திரு அவை ஆசிரியத்தின் பொறுப்பாகவே இருக்கும் என்று ஆவணம் தெளிவாக்குகிறது. இந்த அறிக்கையில் திருத்தொண்டர் என்ற சொல் தெய்வீக தத்துவம், திரு அவை வாழ்வு, அருட்பணி சூழல் ஆகிய பல்வேறு பரிமாணங்களில் மாறுபட்ட பொருளுடன் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே சமயம் திரு அவையின் வாழ்வில் பெண்கள் தொடர்ந்து முக்கிய மற்றும் உயிர்ப்புள்ள பங்கினை வகிக்க வேண்டும் என்பதை ஆய்வுக்குழு மீண்டும் உறுதிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் இருக்கும் வரலாற்று கட்டிடங்களின் பராமரிப்பு செலவு துறவற அமைப்புகளை சவாலுக்கு ஆளாக்குகிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். பல நூற்றாண்டுகளாக வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களுக்கு பொறுப்பான கிறிஸ்தவ துறவற அமைப்புகள் சமீப காலங்களில் மிக பெரிய நிதி சவால்களை எதிர்கொள்கின்றன. அவற்றை பராமரிக்க ஆயிரக்கணக்கான யூரோக்கள் செலவாகும். அதோடு இந்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் அதிக வயதானவர்களாகி வருகின்றனர். அவர்களின் ஓய்வூதியங்கள் தேவையான செலவுகளை ஈடு செய்ய தவறுகின்றன. மேலும் பொறுப்பானவர்கள் நிதி மேலாண்மையில் அனுபவம் இல்லாமல் இருப்பது பெரும் சிக்கலாக உள்ளது. இதனால் சில அமைப்புகள் கைக்ஸா பேங்க் போன்ற வெளிநிறுவனங்களை அணுகி
குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால நிதி திட்டங்களை உருவாக்கி வருகின்றன. எதிர்காலத்தை எதிர்கொள்ள விரும்பினால் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு பிறகு லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அல்லது தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து போதுமான இரையழைத்தல்கள் இருக்குமா என்பது தெரியாது. அவை இல்லாவிட்டால் அந்த அமைப்புகள் மறைந்து விடலாம். அவர்களின் தனித்துவமான சூழ்நிலைகளையும் சிக்கல்களையும் நன்கு அறிந்த சிறப்பு ஆலோசனை அவசியம் என அவர் வலியுறுத்தினார். வரலாற்று சொத்துக்களின் மேலாண்மை வத்திக்கானுக்கும் கவலை அளிக்கிறது. 2022ஆம் ஆண்டில் துறவற அமைப்புகளுக்கு சில சொத்துக்களை விற்கலாம். ஆனால் அதற்கான வத்திக்கான் துறையிடம் முதலில் ஆலோசனை செய்ய வேண்டும். துறவற நிறுவனங்கள் கூட்டமைப்பின் முன்னாள் செயலர் பேரருள் திரு ஜோசே ரொட்ரிகஸ் அவர்கள், துறவற அமைப்புகளின் சொத்துக்களை விற்க அனுமதி அளிப்பது நாங்கள்தான், அதில் தீவிர சிக்கல் உள்ளது. பெரிய அளவிலான சொத்துக்கள் மறைந்துவிட்டதை அறிந்தால் நாம் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியிருந்தார். ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி போன்ற பாரம்பரிய கத்தோலிக்க நாடுகளில் இந்த சிக்கல் அதிகம் பரவியுள்ளது. அங்கு துறவறத்தாரோடும் சொத்துக்களையும் ஆதரிக்கும் வளங்கள் குறைந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கொலோசியத்திற்கு அருகில் மறைந்துள்ள புனித கிளமெண்ட் பேராலயம் தன்னகத்தை கொண்டுள்ள அதிசயங்கள் குறித்து இந்த பகுதியில் காண்போம். கொலோசியம் அருகே சில நிமிட தூரம் சென்றால் வெளிப்படையில் எளிமையாக தோன்றும் ஒரு கட்டிடம் நம் கண்களில் படும். ஆனால் அதன் உள்ளே உண்மையான ஒரு ஆன்மீக பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. அதுதான் புனித கிளமெண்ட் பேராலயம். ஆலயத்திற்குள் நுழைந்த உடனேயே மேல் நோக்கி பார்த்தால் தங்க நிறத்தில் அழகாக செதுக்கப்பட்ட கூரையும் பல தூதர்களால் விண்ணகத்திற்கு உயர்த்தப்படுகிற புனித கிளமெண்ட் அவர்களின் ஓவியத்தையும் காணலாம். இந்த தூதர்கள் இடைக்கால மரபுகளின்படி பேரரசர் ட்ரேஜன் அவர்களால் நங்கூரத்தோடு கட்டப்பட்டு கருங்கடலில் மூழ்கடிக்கப்பட்ட திருத்தந்தையின் தியாக சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் பெரிய நங்கூரத்தையும் தாங்கியவாறு வரையப்பட்டுள்ளனர். இன்று வரை அந்த நங்கூரம் புனித கிளமெண்ட் அவர்களின் அடையாளமாக திகழ்கிறது. ஆலயத்தின் பல இடங்களிலும் இந்த சின்னத்தை காணலாம். எதிர்பாராத விதமாக புனித கிளமெண்ட் அவர்களை பற்றிய வரலாற்று விவரங்கள் மிக குறைவாகவே உள்ளன. பல ஆண்டுகளாக ஆய்வாளர்கள் அவரது உண்மையான அடையாளம் குறித்து விவாதித்து வருகின்றனர். சிலர் அவரை 4வது திருத்தந்தை என்று கூற, இன்னொரு பால் அவர் பேரரசர் டொமிஷியனின் உறவினர் என்று கருதுகின்றனர். ஆலயத்திற்குள் நுழைந்த பிறகு நேராக முன்னோக்கி நடந்தால் பேராலயத்தின் உயர்ந்த பலிபீடத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ள புனித கிளமெண்ட் அவர்களின் திருப்பண்டங்களை காணலாம். நவம்பர் 23ஆம் நாள் தவிர ஆண்டின் அனைத்து நாட்களிலும் இவை அங்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் புனித கிளமெண்ட் பேராலயத்தின் சிறப்பு இத்தோடு முடிவதில்லை. இதில் பல நுணுக்கமான மொசைக் வேலைப்பாடுகள், நிலத்தடியில் அமைந்துள்ள பழைய பேராலயம், மித்ரா வழிபாட்டு தலம், கூடவே அடியிலே ஓடும் ஆறு என பலவும் அடங்கும். இதனால் வெளியே இருந்து சிறியதாகவும் தனியாக தெரியாவிட்டாலும் புனித கிளமெண்ட் பேராலயம் வரலாறு, மரபு, மறை நினைவுகள் போன்றவை நிறைந்த ஒரு வாழும் சாட்சியாக திகழ்கிறது. ரோமைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் இந்த மறைந்திருக்கும் பொக்கிஷம் நேரில் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு இடமாகும். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் 5வது அதிகம் தேடப்பட்ட விக்கிபீடியா கட்டுரை திருத்தந்தை லியோ அவர்கள் குறித்ததாகும். அந்த சாதனை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். விக்கிபீடியா 2025ஆம் ஆண்டில் ஆங்கிலத்தில் அதிகம் படிக்கப்பட்ட 20 கட்டுரைகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அரசியல், பண்பாடு, சர்வதேச துயரச் சம்பவங்கள் என பல துறைகளைச் சேர்ந்தவை இதில் இடம்பெற்றுள்ளன. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சுய விவர கட்டுரை 5வது அதிகம் படித்த கட்டுரையாக விளங்குகிறது. 2025 மே மாதம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் லட்சக்கணக்கானோர் திருத்தந்தை லியோ அவர்களை குறித்த தகவல்களை அறிய விக்கிபீடியா பக்கத்தை தேடியுள்ளனர். உச்சகட்டமாக அவரது கட்டுரை வினாடிக்கு 8 லட்சம் முறை பார்வையிடப்பட்டிருக்கிறது. இது சாதாரண போக்கை விட 6 மடங்கு அதிகமாகும். இது விக்கிபீடியாவின் புதிய சாதனை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாளன்று மரணமடைந்ததும் அவரது பக்கம் 11 இடத்தில் இருந்தது கவனிக்கத்தக்கது. மன அழுத்தத்தால் தவிர்த்து பார்சலோனா கால்பந்து வீரர் புனித பூமிக்கு திருப்பயணம் சென்று ஆன்மீக ஆறுதல் தேடுகிறார். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். கால்பந்தை விரும்பும் கத்தோலிக்கர்கள் பலர் உள்ளனர். கத்தோலிக்க கால்பந்து வீரர்களும் உள்ளனர். FC பார்சலோனா என்ற அணியின் பாதுகாவலர் ரொனால்ட் ஆரவ்ஜோ அவர்கள்தான் அத்தகையவர்களில் ஒருவர்.
சமூக ஊடகங்களில் கிறிஸ்துவினால் வலுப்படுத்தப்படுகிற நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் போன்ற நற்செய்தி வசனங்களை அவர் பதிவிட்டுள்ளார். சமீபத்திய செல்சி அணியுடனான போட்டியில் சிவப்பு அட்டை பெற்றது குறித்த ஊடக சர்ச்சை அவரது மன ஆரோக்கியத்தை கடுமையாக பாதித்தது. இதனால் சந்திக்கும் சிக்கல்களை சமாளிக்க விட்டுக் கொடுத்து ஓய்வு எடுக்கிறார். ஆறுதல் தேடி கிறிஸ்தவத்தின் மிக புனிதமான தலங்களை காண புனித பூமிக்கு அவர் திருப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இஸ்ரேல் சென்று கிறிஸ்துவின் இறுதி நாட்களுடன் தொடர்புடைய தலங்களை அவர் தரிசித்து வருகிறார். இவ்வாறு சென்றவர் இவர் மட்டுமல்ல, நெய்மர் ஜூனியர், ஐக்கர் கசியாஸ், லியோனல் மெர்சி போன்றோரும் புனித நிலத்திற்கு வந்துள்ளனர். ஆரோஜோவின் அணி மற்றும் பார்சலோனா ரசிகர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பிறப்பிடத்தில் தங்கள் மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என ஆசைப்படுவது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.